கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஜீவ காலமெல்லாம் மரண பயம். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எப்போ பிறக்கிறோமோ அப்போ ஒரு நாள் மரிப்போம். புரியுதா? மரணம் எப்போ வேண்டுமானால் வரும். நான் சொல்ல சரிதானே? வரும். தமிழ்நாட்டில் அழகாக தான் சொல்லுவாங்க, 6 சாவு 100 சாவு அப்படிம்பாங்க. அப்போ எப்போ வேணால் மரணம் வரும், எல்லாருக்கும் மரணம் வரும். மரணம் யாருக்கு விதி விலக்கில்லை. பைபிளில் 2 பரிசுத்தவான்கள் மரிக்கவில்லை. ஒன்று ஏனோக்கு, தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். 2வது எலியா, அக்னி ரதம் வந்து அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. 2 பேரை தவிர எல்லாரும் மரணத்தை தழுவினார்கள். அப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரண பயம் சில பேர் சின்ன பலவீனம் வந்த உடனே இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ என்ற ஒரு தங்களை அறியாத ஒரு அந்த ஃபியர், அந்த மரணத்தை குறித்த ஒரு பயம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வசனத்தை நான் பேசும்போது, சங்கீதம் 23:4 தாவீது சொல்லுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் சென்றாலும் பொல்லாப்புக்காக நான் பயப்பட மாட்டேன், எப்போதும் ஆண்டவர் என் கூட இருக்கார், என் கூட இருக்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் மரணம் அது ஒரு வாழ்க்கையின் முடிவு அல்ல. இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போவதற்காக மரணம். ஆனால் இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது, ஜீவன் எப்படிப்பட்டது, அது ரொம்ப முக்கியம். லைஃப் தான் முக்கியம், ஜீவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமா ரொம்ப முக்கியம், ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம், சோல் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க ஏன் இந்த பயத்தில் நம்ம இருக்கணும்? கர்த்தர் எனக்கு நல்ல பலனை தருவார். நான் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்கணும்னு கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறாரோ, நல்ல கவனிங்க, அத்தனை ஆண்டுகளும் ஆரோக்கியம் உள்ளவனாக, சரியா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் ஆண்டவர் கொடுத்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு நீங்க தரணும். சரியா? வியாதி நாளெல்லாம் வியாதியிலையும் கஷ்டத்துலையும் துன்பப்பட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு, புரியுதா, அப்படி அலைவது தேவ சித்தம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன். அதனால நான் ஏன் மரணத்தை குறித்து பயப்படணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.